நம்முடைய பிள்ளைகளை சொல்லும்போது பாரதி பிள்ளை கனி அமுதே பேசும் பொற்சித்திரமேனுவான். எனக்கு நம்ம கனிதான். கனியாக இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளின் வளர்ச்சியில் அதிகமாக பங்கு வகிப்பது யார்? ஆண்களா பெண்களா? தந்தையரா தாயர்களா? சுருக்கமாக சொல்ல போனா, ஏன்னா அப்படின்னா தான் இது சரியாகவும் வரும். யார் அதிகமாக இதில் பங்கு வகிக்கிறார்? பிள்ளைகள் வளரணும்ல, அது வளரணும், பள்ளிக்கூடம் போகணும். பள்ளிக்கூடம் போன பிற்பாடு தான் நமக்கே இருக்கு. முன்னாடி காலத்துலாம் பள்ளிக்கூடம் கொண்டு போய் இப்போ என்னையெல்லாம் எங்கள் அண்ணன் ஒருத்தர் கூட்டிகிட்டு போய், அது நான் விளையாடிக்கிட்டு இருந்தவனத்தை கூட்டிகிட்டு போய் வாடா அப்படின்னு உள்ளே கொண்டு போய் நிறுத்தி வச்சார். அது நான் போட்டிருந்த அந்த ஒரு ட்ராயர் ஒன்று போட்டிருந்தேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. மேலே சட்டை கிடையாது. சட்டை இல்லாமல் அந்த ட்ராயரில் என்னை பார்த்துருந்தா அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும்? எங்கள் அம்மா ஒருத்திக்கு தான் அழகாக இருந்திருப்பேன் நான். ஆனாலும் அந்த ஆசிரியர் அது ஒரு முனிசிபல் பள்ளிக்கூடம், அது அவர் சேர்த்துக்கிட்டார். இப்போ அப்படியா? பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதான எளிதான காரியமா? 3 நாளைக்கு முன்னாடி போய் படுத்து கிடக்குறாங்க. அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப சிரமம். சில நேரங்கள் அவங்க நோட்டுன்னு ஒன்று விற்கிறாங்க. எத்தனை நோட்டு? நான்லாம் நோட்டு இல்லாமல் படித்த ஆள். ஒரு பாடத்துக்கு 3 நோட்டு. அப்படின்னா எப்படி இருக்கும்னு பார்த்துக்கங்களேன். இப்போ இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து நம்ம பிள்ளைய படிக்க வச்சு அதில் நம்ம பிள்ளைகளை காப்பாற்றி நல்ல நல்ல ஆட்கள் இருக்கிற இடத்துல சில சமயங்கள் சில தவறு நடந்து போயிடும். அந்த மாதிரியெல்லாம் சில இடங்களை காப்பாற்றி நம்ம கொண்டு வந்த பிற்பாடு படித்து முடித்து அது வேலைக்கு போய் ஒரு வேலைக்கு போன பிற்பாடு இதுகளுக்கு நம்ம கட்டி வைக்கிறது உண்டு. நாங்கள் பார்த்துட்டோம், இந்த இருக்குது அப்படின்னு சொல்கிறதும் இருக்குது. இப்போ அப்படி ஒரு நெருக்கடியில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் மீது அதனுடைய வளர்ச்சியில் அதிகமாய் பங்கு வகிப்பது யார் அப்படின்னா, இந்த பக்கத்தில் 3 பேர் ஆண்கள் தான். பார்த்தாலே பயப்படுவாயா பையன். யார் சொல்கிறா? நம்ம சிவகுமார். இவர் வர்றாருன்னொடனே ஒரு மகன் அந்த கடைசிக்கு போயிடுறான். அந்த பயம் அதில் தான் ஏன் வளர்றான் பையன். அவர் அந்த நடுவில் இருக்கார் பாருங்க, தம்பி சேஷாத்திரி. அந்த அம்மாவே, வீட்டம்மாவே இவர் சத்தம் கேட்ட உடனே அடே வருதுடா வருதுடான்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், நான் அப்போதே பார்த்துட்டேன் அவன். அதனால் பயப்படணும். முதல்ல பிள்ளைகள் பயப்படணும். அப்போ தான் ஏன் வளரும். அவர் ராஜா இருக்காரே, ஆண்கள் தாயா பிள்ளைகளுக்கு அதனுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையான காரணம் ஆண்கள் தான். இந்த பக்கத்தில் நம்ம கவிதா இருக்காங்களே, ஒரு பார்வைதானையா பார்க்குறோம் நாங்கள். பையன் சுருண்டு எங்கள் மடியில் கிடக்கிறானே, இந்த பொண்ணோ பையனோ. கவிதா சொல்கிறாங்க. அந்த நடுவில் இருக்காங்க வாங்க, ரேவதி அம்மா. அவங்க வீடுகளில் கேட்டிங்கன்னா பிள்ளைகள் இவளை சுற்றிக்கிட்டே இருக்காங்க. வீட்டுக்காரர் கூப்பிட்டா அவங்க அம்மாவை சொல்ல சொல்லு. இவங்க என்னையா, என்ன விஷயம்? அவனை வர சொல்லுமா அப்படின்னு ஒரு பாடு. இவங்க போடா, அது கூப்பிடுதுடா நான் பின்னாடியே போகிறான். இப்போ இவங்க சொன்னாதான். அதனால் பிள்ளைகள் தாய் சொல்லிதையான்னு நம்ம பாரதி கேட்கணுமா? அது இந்த காலத்தில் அது பாரதிக்கு பின்னாடியே நிற்குது பிள்ளைகள். எப்படி இவங்க வளர்த்துருக்குறாங்கன்றதுக்கு அடையாளம் அது. அப்போ நிலைமை என்னன்னா, தாய் தான் அப்படி இந்த 3 பேர் இல்லை, ஆண்கள் தான் இந்த 3 பேர். நம்ம பிள்ளைகளை யார்
அதனுடைய வளர்ச்சியில் யார் அதுக்கு பங்கு வகிக்கிறா, யார் முன்னே நிற்கிறா என்பதை தெரிந்து கொள்வதில், இதையும் தெரிந்து கொண்டு இருக்கிறோம். இதை தெரிந்து கொள்வதில் நமக்கு ஒரு பங்கு இருக்கத்தானே இருக்குது. அதனால் இப்போது உள்ளபடியே பிள்ளைகளின் வளர்ச்சியில் அதிகமாக பங்கு வகிக்கிறது ஆண்களே என்ற அணியை நம்ம தம்பி சிவகுமார் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். நம் நடுவர் அவர்களே, உண்மையிலேயே உலகமே தலைகீழாக போன சூழலில் தான் இன்றைக்கு இருக்கிறோம். முந்திலாம் யாராவது பக்கத்தில் உட்காந்து தொடர்ந்து இரும்பிக்கிட்டே இருக்கிறாங்க, தும்பிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா போங்க போய் டாக்டரை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்போம். இப்போ யாராவது தொடர்ந்து இரும்பிகிட்டே இருந்தால் இவன் நம்மளை டாக்டரை பார்க்க வச்சுருவானோன்னு பயப்படுறான். போன வாரம் என் நண்பர் வீட்டுக்கு போகிறேன். சாயங்காலம் ஒரு 7:30 மணி இருக்கும். திடீர்னு ஒரு 10 நிமிஷம் கரண்ட்டு கட் ஆகி போச்சு. மெழுகுவத்தி ஏற்றி வச்சு பேசிகிட்டு இருந்தோம். 10 நிமிஷத்தில் கரண்ட்டு திரும்ப வந்துருச்சு. அவர் உடனே மெழுகுவத்தியை ஃபூன்னு ஊதினார். அதுவும் அணையவே இல்லை. ஃபூன்னு திரும்ப திரும்ப ஒரு அணையவே இல்லை. அவர் பயந்துட்டார். என்னடா இப்போ நியூஸ்லாம் பார்க்குறாங்களே, ஆக்சிஜன் லெவலே குறைஞ்சி போச்சா அப்படின்னு பதறினார். அந்த அம்மா தான் சொன்ன, முதல்ல மூஞ்சில் போட்டிருக்க மாஸ்கை கழட்டியா. பல விஷயங்களில் நம்பாலும் முன்ன பின்னதாங்க. ஆனால் தன்னுடைய மகனையும் தன்னுடைய மகளையும் தான் தொடாத உயரத்திற்கு எடுத்து செல்வது என்று வந்துவிட்டால் தன் உயிரையும் கொடுக்க தயங்காத ஒரு ஆண் உண்டு என்றால் அது உலகத்திலேயே அப்பா என்கின்ற ஆண் தான். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. நான் அம்மாவை குறைச்சு பேசல நடுவர் அவர்களே. அம்மா அன்பின் திருவுருவம், கருணையின் அவதாரம், பார்க்கக்கூடிய பாசம், கண்ணுக்கு தெரிகின்ற கருணை. ஆனா பிள்ளை வளர்க்கறதுக்கு வெறும் கருணை பாசம் மட்டும் போதாது. அதுல அன்போடு கூடிய ஒரு அதிகாரம் இருக்க வேண்டும், கருணையோடு கூடிய கண்டிப்பு இருக்க வேண்டும். அப்படி கருணை பாதி கண்டிப்பு பாதி கலந்து செய்த கலவைதான் அப்பா என்கின்ற ஆண்மகன். நீங்க பள்ளிக்கூடத்துல கூட ஒரு பையன் ரொம்ப வாழ்த்தனம் பண்றான்னா அந்த டீச்சர் என்ன சொல்றாங்க, போய் அப்பா கூட்டு வாடான்றாங்க. ஏன் பையன் கொஞ்சம் அதட்டி உரட்டி மிரட்டி அவனை கண்ட்ரோல் பண்ணா அது அப்பாவால தான் முடியும், அம்மாவால முடியாது. அம்மா அப்பாவை பண்ணாலும் அதட்டி ஊட்டி மிரட்டி கண்ட்ரோல் பண்ணுவாங்களே தவிர பையனும் ஒன்றும் பண்ண முடியாது. நம் நடுவர் அவர்களே, அம்மாவோட பாசத்துக்கும் அப்பாவோட பாசத்துக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? அம்மா எல்லாவற்றையும் உணர்ச்சி பூர்வமாகவே நேசிக்கிறவள், அப்பா அறிவு பூர்வமாக யோசிக்கிறவர். ஒரு வீட்டு வாசல்ல ஒரு அப்பா ஒரு அம்மா 2 பேரும் உட்காந்துருக்குறாங்க. ஒரு 30-35 வயசு குட்டி பையன் அங்கேருந்து வேகமா ஓடி வரான். படியில தடிக்க கீழே விழறான்னு வச்சுங்க. அம்மா உன்னை பதறுவாங்க, அச்சுச்சோ அச்சுச்சோ ஐயோ. அதுவும் சில அம்மா அந்த படியை திட்டுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? படி கட்டினவனை திட்டுவாங்க. மடையன் அறிவு கட்டும், படியை இங்கே போய் வச்சு கட்டிருக்கிறான் பார், கட்டினவனுக்கு அறிவே இல்லைன்னு. பொதுவாகவே வீட்டில் என்ன நடந்தாலும் அவங்க கட்டினவனை தான் திட்டுவாங்க. கட்டினவனுக்கு அறிவே இல்லை, அவனுக்கு அறிவுன்னு ஒன்று இருந்தால் ஏன் கட்டுறான், அது வேற. எல்லாத்துக்கும் அவங்க அதுதான். ஆனால் அப்பா பாருங்க பதறவே மாட்டார். வாடா எழுந்து வாடா, வாடா, ஏன் அழுதுட்டு வாடாம்பாரு. ஏன்? கீழே விழுவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஒவ்வொரு முறை விழுகிற பொழுதும் நீயே மீண்டும் எழுகிறாய் என்பதில் தான் வாழ்வின் வெற்றி இருக்கிறது என்கிற பாடத்தை சொல்லித் தருகிறது. அதை விட முக்கியமான விஷயம், இந்த அப்பாவுக்கும் பெண்ணுக்கும் நடுவுல ஒரு பிரியம் இருக்கு பாருங்க. அது தீபாவளி ஸ்வீட் மாதிரி அதுல ஒரு ஸ்பெஷல் சுவை இருக்கு நடுவுல. ஏன்னா அது அவங்களுக்கு தான் தெரியும், வானத்தை போல அது உயர்ந்தது அப்படின்னு. அடே அப்பா, வானத்தை போல உயர்ந்தது அப்படிங்கிறது அதுக்குள்ள ரேவதி மேடமும் கவிதா மேடமும் மறந்துட்டாங்க. இதுதான் இன்றைய சூழல். வேற என்ன பண்றது நடுவர் அவர்கள். அந்த பொண்ணு அங்கேருந்து ஆசையா அப்பாவுக்கு முதல்ல சமைச்சு கொண்டு வந்து, அப்பா இன்னைக்கு நானே சமைச்சேன்ப்பா, வெண்டைக்காய் சாம்பார்ப்பா, எப்படிப்பா இருக்குன்னு. பிரமாதமா இருக்குடா அப்படிம்பாரு. அப்பா அம்மா கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணவே இல்லப்பா, அவங்க பக்கத்திலே வரலப்பா, நானே தான் பாப்பா. அதனாலதான்டா பிரமாதமா இருக்குதும்பார். அவர் அனுபவம். அவமானப்படுவதற்காக கூட ஒருவன் இந்த உலகத்தில் இருக்கிறான் என்றால் அது தந்தையை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? வேலூர்ல நடந்த நிகழ்ச்சிங்க. செல்போன் கடையில போய், இப்பெல்லாம் செல்போன்ல தானே அந்த பள்ளிக்கூடம் நடக்குது. அவருக்கு வேலை போயிடுச்சு, பிரிண்டிங் ப்ரெஸ்ஸோ ஏதோ ஒன்று வச்சிருந்தார், அது நஷ்டத்தில் போய் போச்சு. பள்ளிக்கூடத்துக்கு செல்போன்ல கிளாஸ் அட்டன் பண்ணோம் அப்படின்றதுக்காக செல்போன் கடையிலிருந்து அவர் ஒரு செல்லை திருடிட்டார். மாட்டிக்கிட்டு போட்டு அடின்னு அடிக்கிறாங்க.
அவர் கஷ்டப்பட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க, என் புள்ள படிக்கணுங்க, அதுக்காக தான் எடுத்தேன் அப்படின்னு. இந்த செல்ஃபோன் கடைக்காரன் வீட்டுக்கு போய் அவரை நிஜமாலுமே அப்படித்தானான்னு பார்த்துட்டு, பரவாயில்ல இந்த செல்ஃபோனை நீங்களே இலவசமாக வச்சிங்க அப்படின்னு கொடுத்துட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கும் 2 மகள் இருக்கிறா, மகளை பெற்ற தகப்பன் மனம் என்னன்னு எனக்கு தெரியும். அந்த 4 பேர் அடிச்சா கூட பரவாயில்ல, தான் பொண்ணு படிச்சா போதும்னு நினைக்கிறவன் தாயா உண்மையான அப்பா என்கிற ஆண்மகன். நம்ம நடுவர் அவர்களே, வீடு என்கின்ற கட்டடத்திற்கு அப்பா தான் அஸ்திவாரம், அம்மா அலங்காரம். அஸ்திவாரம் இல்லாமல் வீடு இருக்காது, அலங்காரம் இல்லாமல் வீடு இருக்கும். எனவே அப்பா என்கிற ஆண்டான் பிள்ளைகள் வளர்ச்சிக்கு பெரிதும் பங்கு வகிக்கிறார் என்பதை தமிழர்கள் அத்தனை பேருக்கும் தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து வழிகாட்டுகிற நடுவர் தீர்ப்பாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம். என்ன போடு போட்டிருக்காரு பார்த்தீங்களா? அப்பா அப்படின்னா கருணை, அப்புறம் கண்டிப்பு, இது 2 கலந்த கலவையா. தகப்பன்லேயே எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கான். வீட்டில் நன்றி இல்லாமல் இருக்காங்க கொஞ்சம் பேர். வாங்க திருமதி கவிதா வாங்க. மகளுக்காக எங்க வேணாலும் அவமானப்படுவார். ஆனா மக எந்த இடத்திலையும் அவமானப்படாதபடி அம்மா கவனமாக வளர்ப்பாள் என்பதுதான் பிள்ளை வளர்ச்சிக்கு இன்னைக்கு தேவையான. அதைத்தானங்க நாங்க சொல்றோம். பிள்ளைகள் படிக்கணுங்கிறதுக்காக அப்பா செல்போன் திருடி தருவார். ஆனா அந்த செல்போனை வச்சுக்கிட்டு பிள்ளைகள் எந்த திருட்டுத்தனத்திலும் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதில் அம்மா கவனமாக இருப்பாள். அதுதான் வளர்ச்சி, அதுதானங்க வளர்ப்பு. எதுக்கு நமக்கு வம்பா? ஐயா, நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கய்யா, ஒரு பிள்ளை நல்லா உருப்படியா பொறுப்பா வளர்ந்துச்சுன்னு வைங்க, தாயை போல புள்ள நூலை போல சேலை அப்படிம்பாங்க. ஒன்னு உருப்படமா ஊதாரியா தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. கெட்டதுன்னா அப்பன் முடிஞ்சிச்சுல்ல. ஆண்களின் அன்பு என்பது சீன பட்டாசு மாதிரி போலியானது, படபடன்னு வெடிக்கும், ஆனா போலியானது. ஆனா பெண்களின் அன்பு என்பது சிவகாசி பட்டாசு மாதிரி உண்மையானது, உழைப்பில் சிறந்தது. நம்ம அப்பா கூட நாம பிறந்த பிறகுதாங்க நம்மளை நேசிப்பார். ஆனா நம்ம பிறப்பதற்கு முன்னாலே இருந்தே நம்மை நேசிக்கிற ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது நம்ம அம்மாவாக மட்டும்தானே இருக்க முடியும். யோசிச்சு பாருங்க. நீங்க பிள்ளை வளர்ப்புன்னு சொல்றோம்லங்க, பிள்ளைகள் ஒரு நிலைமைக்கு வர்ற வரைக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு மருந்து கொடுக்கறது, சாப்பாடு ஊட்டுறது, மொழி சொல்லி கொடுக்கறது, நடக்க வைக்கிறது, இப்படி குழந்தைகளுடைய கஷ்டமான காலத்துல பூரா அம்மா கூட இருப்பாங்க. ஆனா அப்பா குழந்தைகளுடைய மகிழ்ச்சியான தருணங்களில் மட்டும்தான் பங்கெடுத்துக்குவார். அது சிரிக்கும் போது வந்து போட்டோ எடுப்பார், செல்ஃபி எடுப்பார். அது கொஞ்சம் நடந்துச்சுன்னா தூக்கிட்டு போய் பைக்ல உட்கார வச்சு ஒரு ரவுண்டு வருவார். அதுக்கு பேச தெரிஞ்சிருச்சுன்னா அம்மாவை போடின்னு சொல்லு அப்படின்பார். வாழ்க்கையில அப்பா பிள்ளைகளுக்காக நிறைய தியாகம் பண்ணுகிறார். ஆனால் பிள்ளைகளுக்காக தன் வாழ்க்கையவே தியாகம் செய்வது அம்மாவாக மட்டும்தான் இருக்கிறாள். நடுவர்களே, அதைத்தானே நாங்க சொல்றோம். நடுவர்களே, பிள்ளைகளுக்கு எது பிடிக்கும் என்று பார்த்து வாங்கி கொடுப்பது அப்பா, ஆனால் பிள்ளைகளுக்கு எது ஒத்துக்கொள்ளும் என்பதை செய்து கொடுப்பது அம்மா தான். இப்பவுமா அப்படி சொல்றாங்க? ஆமாங்க ஐயா, இன்னைக்கு கூட நாங்க தானே கொலக்கட்டை, சீடை, அதிரசம்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் வந்திருக்கோம். ஐயா, நீங்க சிசிடிவின்னு ஒரு கேமரா இருக்கு இல்லையா? ஆமா. வீட்டுல 24 மணி நேரமும் எல்லாரையும் கண்காணிச்சுக்கிட்டே ஒரு சிசிடிவி இருக்கு. அதுக்கு பேர் பாட்டி. அதனாலதான் ஒரு முதியோர் இடத்துல விட்டுறாங்க. இல்லையா, அதை கவனிச்சு தான் மகன்கிட்ட சொல்லும், உன் மகன் சரியில்லை என்னன்னு கொஞ்சம் கவனிச்சு பாரு. மருமகள்கிட்ட சொல்லும், பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு நைட்டெல்லாம் போனை கையில கொடுக்குற, புடிங்க ஆஃப் பண்ணி வை. அந்த குடும்பம் திசை மாறாமல் கவனமாக கண்காணிக்க கூடியது வீட்டிலே இருக்கக்கூடிய பாட்டி என்கின்ற ஆத்மா என்பதை நீங்க மறந்துடாதீங்க சார். அதை விட நடுவர்களே, வளர்ச்சின்னா 5 வயசு வரைக்கும் உள்ளதெல்லாம் கிடையாது, 50 வயசு கூட ஆகட்டுமேங்க. நம்ம அப்பா ஒரு தப்பு செய்யறாருன்னு வைங்க, கண்டிக்கிறதுக்கு தாத்தா கூட கொஞ்சம் தயங்குவார். ஆனா உரிமையா சட்டைய பிடிக்காத குறையா நம்ம அப்பாவை கண்டிக்கிறதுக்கு ஒரு ஆத்மா உண்டு தெரியுமா? அதுக்கு பேர் அத்தை. நம்ம அப்பாவுடைய அக்கா ஊர்ல இருந்து வருவாங்க. என்னடா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அதனால ரோட்ல வச்சு ஆம்பளை பையனை தோளுக்கு மேல வளர்ந்தவனை சத்தம் போடுற, அவன் என்ன பண்றான்? அவன் என்ன பண்றான்னு எனக்கு தெரியும், நீ என்ன பண்ணுங்கிறது எனக்கு தெரியும், கொஞ்சம் வீட்டுல கூப்பிட்டு வச்சு அமைதியா பேசுடா. நம்ம அப்பாவுக்கு அடுத்து நீ தானடா பெரிய ஆளு,
நீ இப்படி சில்லறத்தனமா நடக்கலாமா, நல்ல பிள்ளையா நடந்துக்கோன்னு 50 வயசு அப்பாவை 55 வயசு அத்தை கண்டிக்கிறாள் என்றால் எந்த வயதிலும் பிள்ளைகளை அக்கறை கொண்டு வளர்ப்பது குடும்பத்தில் இருக்கிற பெண்களாகத்தானே நடுவர்களே இருக்காங்க. ஒரு பிள்ளை ஒருவேளை சூழ்நிலையின் காரணமாக திசை மாறி போனாலும் கூட அம்மாவின் அன்பு உணர்ச்சி பூர்வமாக இருந்தால் அவனை மீண்டும் தாயின் காலடிக்கே கொண்டு வந்து சேர்க்கிற வல்லமை அம்மாவின் வளர்ப்பில் மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லி வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. என்ன வேகம் யாது. கவிதா ரொம்ப அழகா அருமையாக முடிச்சிட்டாங்க. வாங்க சேஷாத்திரி, கவிதை சேஷாத்திரி வாங்க. எனக்கு முன்னாடி கவிதா பேசினாங்க. கவிதாவை எனக்கு பல வருஷமா தெரியும். சரி, எனக்கு தெரியும் அந்த தாதா சாஹிப் வாழ்க்கை விருதெல்லாம் பேச்சுக்கு கொடுத்தாங்கன்னா கவிதாக்கு தான் ஏன் கிடைக்கும். என்னமா பேச்சிலே நடிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க ஆண்கள் பாசம் எல்லாம் சீனா பட்டாசு மாதிரியா, ஒரிஜினல் இல்லையா வெடிக்காதான். பெண்கள் பாசம் எல்லாம் சீனா வைரஸ் மாதிரி அணையவே அணையாதியா. இன்னொன்னு சொன்னாங்க, வீட்டில் வந்து தீபாவளிக்கு என்னெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காங்களா நோட் பண்ணீங்களா யாருன்னு? கொழுக்கட்டை, அது விநாயகர் சதுர்த்திக்கு செய்யுது. சீடை செஞ்சாங்களாம், சீடை கிருஷ்ண ஜெயந்திக்கு செய்யுது. இதெல்லாம் செஞ்சுட்டு அவங்க வந்திருக்காங்களா. இதுலேருந்தே தெரியலையா அவங்க சொல்றதெல்லாம் போயின்னு. அதாவது அவங்க வீட்டில் எந்த பலகாரமும் இவங்க செய்யறதில்லைன்னு தெரியுது. காலம் மாறி போச்சியா. அந்த காலத்தில் வந்து பெண்கள் பிள்ளைங்களை வளர்த்தாங்கன்னு சொன்னால் ஓகேன்னு ஒத்துக்கிட்டு போயிடலாம். இப்போ ரொம்ப மாறி போச்சு. அதுவும் கடைசி 2 வருஷத்துல எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கோமா. இப்போ எங்களுக்கு சமைக்க தெரியும், வீடு சுத்தம் செய்ய தெரியும். அதுல உருகுன ஆள் தானாப்பா நீ. பசங்க என்ன படிக்கிறாங்கன்றது தெரியும். நான்லாம் படிக்கும் போது A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால்னு படித்தேன். என் பையன் ஆப்பிள் பால்னு ஃபோனிக்ஸா. நான் அவன் கூட சேர்ந்து UKG படிச்சுட்டு இருக்கேன். நான் இதெல்லாம் நல்லா சொல்றேன்னு அவன் டீச்சர் எனக்கு வெரி குட் சொல்றாங்க. நாங்க அந்த கேரக்டராகவே மாறிட்டோங்க. அந்த குழந்தைய நாங்க தான் எங்களை வந்து இப்படி பேசிட்டு. தந்தைக்கு தெரியும் பிள்ளைகள் இப்படி தான் வளரணும்னு. அவர் சுதந்திரமாக வளர்ப்பார், தாய் பொத்தி பொத்தி வளர்ப்பார். நீங்க ரொம்ப தண்ணி ஊற்றி பத்திரமா ஒரு செடி வளர்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு புயல் காத்துல வேர் பிடுங்கிட்டு வந்துடும். ஆனா நீங்க கொஞ்சம் கண்டுக்காம வளர்த்தீங்கன்னா அது வேர் வந்து நீரை தேடி இன்னும் ஆழமாக போகும். எந்த ஒரு பருவநிலை மாற்றத்திலும் அந்த மாதிரி மரங்கள் தான் தாங்கி வாழும் என்பதுதான் புவியியல் நமக்கு சொல்லுது. இன்னும் இல்லைங்க, பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு வைங்களேன், 31ஆம் தேதி தான் கடைசி நாள். ஆனால் 1ஆம் தேதியிலேருந்தே ரிமைண்டர் அனுப்பிச்சிடுவாங்க ஸ்கூலில். ஆனால் அந்த SMS வந்ததையே அம்மா வந்து அவமானமாக நினைப்பாங்க. என் பிள்ளையை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கட்டியிருக்கணும்ல. நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பாங்க? பெரிய குடும்பம், தலை தீபாவளிக்கே ஒன்றும் செய்யாத குடும்பம் தான். இங்கே வந்தவொன்னா கௌரவம். அதாவது 4 பேர் என்ன நினைப்பாங்கன்னு பார்த்து வளர்க்கறது அம்மா. 4 பேரெல்லாம் விட்டுருவாரு. அந்த குழந்தைக்கு என்ன நினைது, எப்போ செய்யணுமோ எப்போ தேவையோ அதை சரியாக செய்வது ஒரு தந்தையாக இருக்கும். இன்னும் சொல்ல போனாங்க, கல்வி விஷயத்துல மட்டும் தந்தை தன்னால் முடிந்த அளவு அல்ல, தன்னால் முடியாத அளவு செலவு செய்து படிக்க வைக்கும். இதுதான் தந்தை. தன் 10 காலியா இருந்தா கூட பசங்க மனசு நிறைஞ்சிருக்கணும்னு நினைப்பாரு. அதுதான் தந்தை. இப்பேற்பட்ட தந்தையை மறந்துட்டு ஆண்கள் கேள்வி கேட்பாங்களே தவிர விட்டு கொடுக்க மாட்டார்கள். நீ அமைதியா போன்னு சொல்றது தந்தையாக இருக்கும். அதாவது திருமணமான ஒரு குழந்தையை கூட வழி நடத்துவது ஒரு தந்தையாகத்தாங்க இருக்கும். என்ன சொல்ல போனா எல்லா பெண் குழந்தைகளுக்கும் இந்த உலகத்தில் மிக உயர்ந்த சிகரம் எது தெரியுங்களா? தன் தந்தையின் தோள்கள். ஒன்று வேணா சொல்லிக்கலாங்க, பெண்களுக்கு வந்து தன் பிள்ளைகளோட தொப்புள் கொடி உறவு ஒன்று இருக்கு, அது கண்ணுக்கு தெரியும் அந்த கொடி. ஆனால் ஆண்களுக்கு தன் பிள்ளைகளோட இதய கொடி உறவு ஒன்று இருக்கு, அது கண்ணுக்கு தெரியாது. வயிற்றுக்கு மேலே இதயம் இருப்பதாலோ என்னவோ தொப்புள் கொடியை விட இதய கொடி உயரத்தில் பறக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி. என்னையா இவங்களுக்கெல்லாம் தொப்புள் கொடி தாயா இருக்கு, எங்களுக்கு ஒரு இதய கொடி இருக்கு யானார். இதை எதுக்கிறதுலாம் கடினம்தான். வாங்கம்மா, வாங்க ரேவதி அம்மா வாங்க. இன்றைய சூழ்நிலையில் பிள்ளைகளை வளர்ப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது யார் அப்படின்னு கேட்டா, சகோதரர் சேஷாத்ரி வந்து பேசும்போது ரொம்ப அழகா பேசுறார்.
நடுவர் அவர்களே, ரொம்ப சிறப்பா ஒரு செடி எப்போது வளரும் தெரியுமா? உங்களை பட்டிமன்றம் பேச சொல்லணுமா, வயலும் வாழ்வும் நடத்த சொன்னமா? அதுலயே அவருக்கு முன்னால பேசினார் பாத்தீங்களா எங்க சகோதரர் சிவகுமார். அவர் பேசும்போது ஒரு பெரிய விஷயம் சொன்னார். பிள்ளை தடுமாறி கீழே விழுந்தவுடன், விழாதே எழுந்து வா மகனே, எழுந்து வர வேண்டும், தடுக்கி விழக்கூடாது. பெரிய தத்துவ மேதை சாக்ரட்டிஸ் மாதிரி பேசிட்டு போயிருக்கார். அதுல அவர் சொல்லும் போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். தந்தை என்பவன் அஸ்திவாரம், தாய் என்பவள் அலங்காரம் அப்படின்னார்ல. அஸ்திவாரத்தோடு நின்று போய்விட்டால் அது வீடா இருக்குமா ஐயா? அஸ்திவாரத்தோடு நின்று போய்விட்டால் அதுக்கு பேரு குட்டிச்சுவர். மேல அலங்காரமாக வீடு எழுந்தால்தான் அங்கே குடும்பம் வாழ முடியும். அந்த அலங்காரமாக எல்லோரையும் நிமிர்ந்து பார்க்க வைப்பது தாய்ங்கிறத மறந்துடாதீங்க. என்னமோ பெண்கள்னா எதுவும் தெரியாது, இவங்க தான் எல்லாம் சமாளிக்கிற மாதிரி ஒரு பேச்சு. கருணையும் கனிவும் கலந்து செய்த கலவை நான். கேட்டமா? தாய் என்றால் நம்பிக்கைன்னு பொருள். அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் சரி, அம்மா அதை கொஞ்சுவாயா, தேவாங்கு மாதிரி இருந்தாலும் கொஞ்சுவா. இது நாம் பெத்த தங்க ரதம், இடுப்பில் உள்ள நந்தவனம் அப்படின்னு பிள்ளைக்கு நம்பிக்கை கொடுக்கிறது தாய். ஆனா தகப்பன் தாலாட்டி பார்த்திருக்கீங்களா? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, ஒன்னே ஒரு தாலாட்டு தான், அதுவும் ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய். அதுலயும் பிள்ளைகள் நல்ல சிறப்பா இருந்துச்சுன்னா இவங்க நல்லா கொஞ்சுவாங்க, சந்தோஷமா இருக்கும். ஒரே ஒரு நாள் உடம்பு முடியாத பிள்ளைய அப்பா கிட்ட கொடுத்து டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டிட்டு வாங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அப்பா கொண்டு போய் டாக்டர்கிட்ட உட்கார வைப்பாரு. உட்கார்ந்த உடனே டாக்டர் கேட்பாரு, என்ன செய்யுது? உடனே இவரு பையன்கிட்ட திரும்பி, என்னடா செய்யுது? காய்ச்சல். காய்ச்சல். எத்தனை நாளா இருக்கு டாக்டர்? இவன் உடனே திரும்பி, எத்தனை நாளாடா இருக்கு? 2 நாள். திரும்பி டாக்டர்கிட்ட 2 நாளாம். கேட்டு கேட்டு சொல்லுவாரு. கடைசியில டாக்டர் பிபி ஏறி அவரு மாத்திரை போட்டுக்கிட்டு இருப்பார். இப்படி ஆட்களை இவங்க தான் வளர்க்குறாங்களாம். பொறுமை ரொம்ப அதிகமா இருக்குதான். பிள்ளையை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டு அதன் வளர்ச்சிக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கிறவ தாய்ங்கிறத மறந்துடக்கூடாது. நடுவர் அவர்களே, பண்பாட்டையும் பழக்க வழக்கத்தையும் குழந்தைக்கு கொடுத்து வளர்த்தால் தான் அது முழுமையான வளர்ச்சியாக இருக்க முடியும். சும்மா வளர்க்கறதெல்லாம் வளர்ப்பு இல்லை. எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, நம்ம சேஷாத்ரி மாமா மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு. பையன்கிட்ட சொன்னேன், டிஃபன் ரெடியா இருக்கு, மாமாவை சாப்பிட கூப்பிடுன்னு சொன்னேன். பையன் குடுகுடுன்னு ஹாலுக்கு ஓடி வந்து, மாமா சாப்பிட வா அப்படின்ட்டு ஓடி வந்தான். நான் சொன்னேன், இப்படி சொல்லக்கூடாது, நான் அப்பாவை கூப்பிடுற மாதிரி சொல்லக்கூடாது, மரியாதையா கூப்பிடுன்னு சொல்லி அனுப்பி விட்டேன். இவன் திரும்ப குடுகுடுன்னு ஹாலுக்கு போய், மாமா மரியாதையா சாப்பிட வா அப்படின்ட்டு ஓடி வர. சின்ன குழந்தைங்க சிறுசு சின்னதா தான் தெரிஞ்சுக்கிடும். ஆனாலும் அதற்கு பொறுமையாக கற்றுக் கொடுத்து உருவாக்குறது தாயாகத்தான் இருக்க முடியும். வீட்டுல படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம கொஞ்ச நாள் ஓடுறான்னு வைங்களேன், உடனே அப்பா திட்ட ஆரம்பிச்சிருவார். தண்டச்சோறு உருப்படவா போகுது, இது பாட்டுல தெரியுது, வேலையில உட்கார மாட்டேங்கிறான்னு திட்டுவார். ஆனா அம்மா என்ன சொல்லுவா தெரியுமா? என் பிள்ளைய பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அவன் ஆடி போய் ஆவணி வந்தா டாப்பா வருவான்யா அப்படின்னு சொல்லி பிள்ளைக்கு ஒரு ஊக்க சக்தியாக இருக்கக்கூடியவ தாய். தவறு செய்தால் உடனே கண்டிப்போட வந்துருவாராம் அப்பா. அப்பாவின் கண்டிப்புக்கு அவன் எதிர்த்து நிற்பான். ஆனால் அப்பாவின் கண்டிப்பு திருத்தாத ஒரு பிள்ளைய தாயினுடைய கண்ணீர் திருத்தும். யா தாய் ஒரு சொட்டு கண்ணீர், என்னப்பா இப்படி பண்றியேன்னு கேட்டா போதும், உடனடியாக திருந்தக்கூடிய பிள்ளைகள் தானுங்க இன்னைக்கு அதிகம். ஐயா, நம்ம எல்லாரும் படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் முதல் சம்பளம் வாங்குறோம்ல, வாங்கினவங்கள பெரும்பாலானவர்கள்ட்ட கேளுங்க, உங்களுடைய முதல் சம்பளத்தில் முதல் செலவு என்னவாக இருந்ததுன்னு கேட்டா, எங்க அம்மாக்கு நான் புடவை வாங்கி கொடுத்தேன், எங்க அம்மாவுக்கு ஒரு பரிசு வாங்கி கொடுத்தேன் என்பதுதான் பெரும்பாலானவர்களின் பதிலாக இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த தாயின் தியாகத்துக்கு நாம் செலுத்துகின்ற நன்றி காணிக்கை என்று பிள்ளைகள் மனதில் பதிந்திருக்கிறது என்றால் அம்மாவினுடைய செயல்பாடுகள் அப்படிப்பட்டதுங்கிறத மறந்துடக்கூடாது. அப்போ ஒரு தாய் என்பவள் அது குழந்தையை பெற்றெடுக்கின்ற நேரத்தில் தாயாக மட்டுமல்லாமல் வளர்கின்ற பருவத்தில் ஆசிரியராக இருந்து, பள்ளிக்கு செல்கின்ற நேரத்தில் தோழியாக இருந்து, கடைசி வரைக்கும் தெய்வமாக இருந்து வழிகாட்டி வளர்க்கின்ற மாபெரும் பொறுப்பை உடையவள். இன்றைய சூழ்நிலை மட்டுமல்ல, என்றைக்கும் பெண்களே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிள்ளைக்கு பண்பாட்டையும் பழக்க வழக்கத்தையும் சொல்லிக் கொடுக்கறது யாரு? ஒரு சரியான இடம். அது இந்த கட்சிக்காரர்களை நோக்கி ஒரு பெரிய அணுகுண்டை வீசியிருக்காங்க. இதை சந்திப்பது கொஞ்சம் கடினம் என்று சொன்னேன்.
ஆனால் ராஜா கிட்ட எதுதான் கடினமாக நிற்கும்? வாங்க ராஜா. ரொம்ப எளிமையாக இந்த தலைப்பை எதிரணியில் பேசுனாங்க. அதுலேயும் இப்போ பேசுனாங்களே ரேவதி மேடம், ரேங்கப்பா ஆடி போய் ஆவணி வந்தால் பையன் டாப்பாக வந்துடுவான், களவாணியாக வருவான்னு அர்த்தம். 1-2 மட்டும் சொல்லிடுறேன். ஆண்களுக்கு தாலாட்டு பாட தெரியாதுன்னு ரேவதி சொன்னாங்க. இந்த வருஷம் தேசிய திரைப்பட விருது இசையமைப்பாளருக்கு கிடைச்சிருக்கு. இமான். என்ன பாட்டு தெரியுமா? கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே. ஒரு ஆண் பாடிய தாலாட்டுக்கு தாமா. எதையும் முழுசா பார்க்கறது இல்லை. அண்ணாத்தே அவர் சொன்னா கேட்பீங்களா? தாதா சாஹிப் பால்கே விருது பெற்றுக்கொண்டு அவர் அந்த மேடையில் பேசும்போது சொன்னார், இந்த விருதை என்னோட குருநாதருக்கு சமர்ப்பிக்கிறேன். அடுத்தது சின்ன வயசுலேருந்து அப்பாவை போல என்னை வளர்த்த என் அண்ணனுக்கு இந்த விருது சமர்ப்பணம். அவர்தான் எனக்கு பாசமும் ஆன்மீக உணர்வும் ஊட்டினார்னு அவர் பேசியிருக்கிறார். அப்படின்னா ஒரு அண்ணன் அப்பாவை போல, அப்பா இல்லாத இடத்துல அப்பாவின் ஸ்தானத்தை ஒரு அண்ணனால் எடுத்துக்கொள்ள முடியும் என்றால் ஆண்களால் தான் நீங்கள் இள வயதில் வழிநடத்தப்படுகிறீர்கள். மறந்துடாது. ஒரு ஆணினுடைய வளர்ப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு EQவும் நல்லா இருக்கும், IQவும் நல்லா இருக்கும். அம்மாவுக்கு ரெண்டையும் சமமாக கொடுக்க தெரியாது. ஒவ்வொரு குழந்தைக்கும் அப்பா தாங்க ஹீரோ, அதை மறந்து பேசக்கூடாது. நாங்கள் தாய் அன்பை குறைக்கல, எங்களுக்கு தெரியாததானே. ஆனால் அப்பாவிடம் இருக்கிற அந்த சாய்ஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும் அம்மா கிட்ட கொஞ்சம் குறைவாக இருக்குது. 8 இட்லி திங்கிறான்னா 10 தின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்பா சொல்லுவார் 6ஓட நிறுத்து, அப்போ தான் அறிவு வளரும். அதனால் பிள்ளை வளர்ப்பில் எனக்கு தெரிய இன்றைய சூழ்நிலையில் பெரும் பொறுப்பு என்னை பொறுத்தவரை ஆண்களுக்கு மிக அதிகம். அது அண்ணனாக இருக்கலாம், சித்தப்பாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், ஏன் பென்ஷன் வாங்குகிற தாத்தாவாக கூட இருக்கலாம். அங்கே பாட்டி CCTV கேமரா, ஆனால் தாத்தாவோ சன் டிவி மாதிரி சத்தம் வரும். அதுதான் பிள்ளை வளர்ப்பில் பெரும் பங்கு வகிக்கிறது என்று சொல்லி மீண்டும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன அருமையா பேசியிருக்காரு பாருங்க. இதை எதிர்த்து பேசணும். எந்த நாளும் இப்படிப்பட்ட பேச்சுக்களை எதிர்த்தே வெற்றி பெற்ற பாரதி, தனக்கென்று ஒரு அடையாளம் வைத்திருக்கிற பாரதி. ஆமா, எனக்கு முன்னாடி அன்பு சகோதரர் ராஜா பேசினார். அம்மா தான் கேட்பாள், எனக்கு ஏதாவது வாங்கி கொடு. சரி, இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் கேட்குறேன், எந்த அம்மாவாவது கேட்டிருக்காங்களா? ஏய், உனக்கு வாங்கிக்கடா லூசு பயல, எனக்கு எதுவும் வேணாம், இதுதானே அம்மா சொல்லுவது. அதனால் தானே கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வராவிட்டாலும் தாய் அப்படின்ற முதுமொழி இந்த ஊர்ல இருக்கு. பாட்டுக்கு ஏதோ சொல்ற. அப்புறம் கதையை சொன்னார். அந்த அம்மா சொல்லுதான், இதை நல்லா கரைச்சி பிள்ளைக்கு கொடுங்கன்னு சொல்லிச்சான். இது கதையினுடைய முதல் பாதி தான், 2வது பாதி அவர் சொல்லல. அந்த கரைச்சி பார்த்துருக்காங்க, அந்த பிள்ளை எதையுமே சாப்பிடல. உடனே ராஜா இருக்காரு, அவருக்கு மனசு அப்படி, அவர் பையில ஒரு வாழைப்பழம் இருந்திருக்கு. இந்த பிள்ளைக்கு வாழைப்பழத்தை கொடுங்கன்னு சொல்லி அந்த அப்பாட்ட வாழைப்பழத்தை கொடுத்து அந்த அப்பா வாழைப்பழத்தை உரிச்சிட்டார். அந்த பிள்ளை எதுவும் கேட்கல, அழுதுகிட்டே இருக்கு. அந்த அப்பா அப்படி இப்படி பார்த்தாரு, வாழைப்பழத்தை தானே சாப்பிட்டார். இவர் தான் சொன்னாரு, இந்த அம்மா ஒரு நாளும் செய்ய மாட்டா, அந்த பிள்ளை சாப்பிடலையேன்ற ஒரு கவலை இருக்கிற போது வாழைப்பழத்தை தான் சாப்பிடுவாங்களா? இப்ப நம்ம எல்லார் வீட்டிலும் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்றோம். சில நாள் கொலை பசியோட வீட்டுக்கு போவோம். வீட்டில் இருக்கிற பொரியெல்லாம் அம்மா வந்து நம்ம தட்டில் வைப்பாங்க. 1 கரண்டி 2 கரண்டி 3 கரண்டி, பசி அடங்காம 4 கரண்டியை கூட தின்னுடும். தின்னுட்டு அப்புறம் கேட்பா அம்மாவை, உனக்கு இருக்கா உள்ள ஒரு சட்டி இருக்குடா, ஒரு சட்டி இருக்கு, நீ சாப்பிடு. இந்த பொய்ய சொல்லும் போது நம்ம அம்மாக்கள் ஒரு நடிப்பு நடிப்பாங்க பாருங்க, எவ்வளவு ஆஸ்கார் வேணா அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த சம்பவம் நடக்காமல் ஒரு வீடு இருக்கு. அதனால ஒரே ஒரு வாழைப்பழத்தை கடைச்ச உடனே தப்புன்னு உள்ள போட்டுக்கிறது அப்பாவா அம்மா. இமான் அவர்களுக்கு அவார்டு கிடைச்சிருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. கண்ணான கண்ணே ரொம்ப நல்ல படம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா ராஜா சார், அந்த பாட்டை எழுதினது தாமரை என்கிற ஒரு பெண்.
அந்த பாடல்களில் வீசுகிற அந்த தாய்ப்பாலினுடைய வாசம் எதனால் வந்தது என்றால் ஒரு பெண் எழுதிய கவிதை அது, அதனால் வந்த வாசம் அது. ஐக்யூ ஈக்யூ ரெண்டுத்தையுமே ஆணால தான் கொடுக்க முடியும். இதே மாதிரி எவ்வளவு நாள் நீங்க 3 பேர் பேசிக்கிட்டு இருக்க போறீங்க? பெண்கள் அறிவு உலகத்தை சார்ந்தவர்கள் இல்லையா? எங்களால் குழந்தைகளுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்க முடியாதா? இன்னைக்கு உலக சுகாதார நிறுவனத்தினுடைய ஆலோசகராக தமிழ்நாட்டை சேர்ந்த சௌமியா சாமிநாதன் என்ற பெண் தானே இருக்காங்க. எவ்வளவு சேஷாத்ரி சாஃப்ட்வேர் கம்பெனில தான் வேலை செய்யறாங்க. உங்க நிறுவனத்தில் எவ்வளவு டீம் லீடர்ஸ், எவ்வளவு மேனேஜர்ஸ் பெண்கள் இல்லையா? சேஷாத்ரியோட பையன் ஸ்கூல்ல படிக்கிறாரு. இவர் வேற பாபாலாம் சொல்லியிருக்காரு, பாபா பால்லாம் சொல்லியிருக்காரு. பிள்ளை எவ்வளோ மார்க்குன்னு அவரை கேளுங்க. பரீட்சை வச்சு ஒரு மார்க் போட்டு அவருக்கு தெரியுமா? அவர் மனைவி சௌமியா உடனே அதை சொல்லுவாங்க. பிள்ளைகளினுடைய கல்வியை இன்றைக்கு தங்களுடைய கைகளில் முழுக்க முழுக்க பெண்கள் தான் வைத்திருக்கிறார்கள். சரி, இன்றைய சூழலில் நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்போ ஒரு பெண் குழந்தைய கூப்பிட்டு யாராவது முன்ன பின்ன தெரியாதவங்க உன்னை தொட்டா எது அதிலே நல்ல தொடுதல், எது கெட்ட தொடுதல், குட் டச் எது, பேட் டச் எதுன்னு சொல்லி கொடுக்கணும். யார் சார் சொல்லி கொடுப்பாங்க? இதை அம்மாவை தவிர வேறு யாரால் சொல்லித்தர முடியும்? இதை அப்பாக்களுக்கு இருக்கிற பாசம் எந்த விதத்துல நான் அதை குறைந்து மதிப்பிடவில்லை. அல்ல என்ன பிரச்சனைனாக்க, ஒரு மகன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். 10 வயசு மட்டும் தூக்குறீங்க, கொஞ்சுறீங்க, கண்ணான கண்ணையெல்லாம் பாடுறீங்க, எல்லாம் சரி. 10 வயசுக்கு அப்புறம் அப்பாவும் பையனும் ஏன் சார் பேசுறது? பேச்சு எவ்வளவு குறைஞ்சு போகுது. அம்மா மூலமா தான் பேச்சு நடக்கும். அவன்கிட்ட சொல்லிவே அவன் சரியில்லைன்னு இவர் சொல்லுவார், அவர்கிட்ட சொல்லிவே அவர் சரியில்லைன்னு இவர் சொல்லுவார். ரெண்டுமே அம்மா மூலமா தான் பேச்சு. கம்யூனிகேஷன் தள்ளி தள்ளி போகுது. ஏன் எப்போது யோசிச்சிருக்கோமா நம்ம? ஏன் கம்யூனிகேஷன் தள்ளி தள்ளி போகுது? அப்பாவுக்கு என்ன பயம்னா, நான் ஏதாவது சொல்லி அவன் என்னை அவமானப்படுத்திட்டா என்ன செய்வது என்கின்ற பயம் அப்பாவுக்கு. ஆனா அவன் தான் சொல்லி அவன் திட்டினாலும், அவன் அடிச்சாலும், அவன் கேவலமா பேசினாலும், மான ரோஷம் வெக்கம் சூடு சொரண எதுவுமே இல்லாத ஒரு ஜாதி இந்தியாவில் இருக்கிறது என்றால் அம்மாக்கள் என்கின்ற அந்த ஒரே ஒரு ஜாதி. அம்மாக்களினுடைய பங்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தில் நான் தெரிந்து கொண்டேன். அதை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். நான் மருத்துவமனையில் இருந்தேன் நண்பர்களை. கடுமையான காலம் அது. நினைவுக்கும் நினைவின்மைக்கும் நடுவிலே இருக்கிற ஒரு ஆழ் பள்ளத்தில் நான் இருந்தேன். என் மனசுக்குள் திரும்ப திரும்ப வந்தது ஒரே ஒரு காட்சி. நான் சிறு பெண்ணாக இருக்கிற போது, எனக்கு ஜுரம் வந்த போது, எங்க அம்மா இப்போ உயிரோட இல்லை. என்னுடைய அம்மா என் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு கந்த சஷ்டி கவசம் படிப்பாங்க. அந்த சஷ்டி கவசம் ஒரு கண்ணு அதில் இருக்கும், ஒரு கண்ணு என் மேலே இருக்கும். என் உடல்நிலை எப்படி இருக்குன்னு இங்கேயும் அங்கேயுமா கண்கள் அப்படியும் இப்படியும் அலைப்பாய அதை படித்து முடித்து, நீ நல்லா ஆயிடுவடா, எழுந்திரிச்சு வாடான்னு எங்கள் அம்மா சொன்னது. இது நடந்து 40 வருஷம் இருக்கும். ஆனால் இப்போது நான் மருத்துவமனையில் இருந்த போது என்னுடைய தாயினுடைய அந்த காட்சி தான் திரும்ப 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 எனக்குள் வந்தது. பாரதி எந்திரிச்சு வா, எவ்வளவு வேலை இருக்கு, என்ன கண்ணை மூடி படுத்திருக்கன்னு எங்க அம்மா சொல்லுவதை கேட்டுத்தான் அந்த ஆழ் பள்ளத்திலிருந்து நான் எழுந்து வந்தேன் என்று சொன்னால், ஒரு தாய் அவள் இருக்கும் போதும் சரி, அவளுடைய வாழ்க்கைக்கு பிறகும் சரி, தன்னுடைய பிள்ளைகளுக்காகவே வாழ்கிறது. நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன். நம்முடைய வேதங்கள் இதை நமக்கு சொல்லி சென்றிருக்கின்றன. 100 ஆசிரியர்கள் ஒரு ஞான ஆசிரியனுக்கு சமம். 100 ஞான ஆசிரியர்கள் ஒரு தகப்பனுக்கு சமம். ஆனால் 100 தகப்பன்கள் கூட ஒரு தாய்க்கு ஈடாக முடியாது என்ற வாசகத்தை இந்த மண் சொல்லி இருக்கிறது என்றால், பிள்ளை வளர்ப்பில் பெரும் பங்கை வகிக்கிறவர்கள் தந்தைமார்களை விட தாய்மார்கள் தான் என்ற நல்ல தீர்ப்பை இந்த அரங்கம் வழங்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, ஒரு அருமையான சொற்பொழிவுக்கு பிறகு நாம் ஒரு தீர்ப்பை கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆண் உயர்ந்தவனா பெண் உயர்ந்தவளா என்பதில் தகப்பனை விட தாய்க்கு எத்தனை சிறப்பு இருக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிற வரிகளிலிருந்து எடுத்து சொன்னாங்க. உள்ளபடி பார்க்க போனா தகப்பனை விட தாய் பெரியவ தான், அதுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் பிள்ளையை வளர்ப்பதில் யாருக்கு அதிகமான பங்கு இருக்கிறது என்று தானே பார்க்கணும். அதற்கு அந்த மேற்கோளை இங்கே கொண்டு வந்து நாம் போடக்கூடாது. ஒன்று, உள்ளபடியே பிள்ளையினுடைய வளர்ப்பில் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி
யாருக்கு அதிகமான பங்கு இருந்திருக்கிறது என்பதை கொஞ்சம் கூர்ந்து தான் நம்ம பார்க்கணும். முதல் கல்வி கூடம் தாயுடைய வயிறு தான். இப்போ அங்கே தான் பிள்ளையெல்லாம் தெரிஞ்சுக்கிடுது. அதுக்கு பிறகு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த காலமானாலும் சரி தகப்பனுடைய மடியிலே விழுந்து கிடக்கிற நேரத்தை விட தாய் மடியில் நம்ம படுத்து கிடக்கிற நேரம் இருக்கு பாருங்க, அங்கே தடுக்கிறதும் அவன் தடவுறதும் நம்ம முகம் பார்த்து அவன் சிரிக்கிறதும், இந்த கிறுக்கு போய் அவன் அப்ப மாதிரியே இருக்கானே அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டதும், இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அவகிட்ட இருந்து ஒரு ஊமை பதிவுகள், அதை சொல்றதா இருந்து சொன்னா ஒரு ஊமை பதிவுகள், ஏதோ ஒன்று பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா அவங்களுக்கு பிள்ளைக்கு. இவளை பார்த்து பார்த்து பழகி கொள்றான். தகப்பனை கேட்டு கேட்டு அவன் தெரிந்து கொள்கிறான். தகப்பன்கிட்ட கேட்டு கேட்டு அவன் சொல்லித்தான் பார்க்கிறான். ஆனா அம்மா கிட்ட அவன் சொல்றதே இல்லை. அவளுடைய பார்வை, அவளுடைய சிரிப்பு எல்லாமே மெல்ல 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 அவன் மனசுக்குள்ள ஒரு பதிவு ஏற்படுது. அதனால தகப்பன் தன் பிள்ளையை விட்டுடுவான்னு சொல்ல முடியாது. தகப்பன் அன்பு காட்டுகிறான், பரிவு காட்டுகிறான், அதிகமாக வளர்க்கிற இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி. ஆனால் எந்த பிள்ளையை நீங்க கேளுங்க, ஆண் பிள்ளையும் கேளுங்க, பெண் பிள்ளையும் கேளுங்க, உள்ளபடியே பெண் பிள்ளைகளிடத்தில் தகப்பன் அதிகமான அன்பு காட்டுகிறார் என்பது என்னவோ உண்மைதான், அது உண்மைதான். ஆனால் ஒரு காலம் வந்த பிற்பாடு, அவள் பேறுகாலம் வருகிற பொழுது அந்த பிள்ளைக்கு அப்பனை விட அம்மாவைத்தான் முதல்ல நினைக்கிறார். தாயின் அருகிலே தான் இருக்க வேண்டும் என்பதுதான் அவன் நினைப்பே இருக்கு. அதனால இதை எல்லாம் வச்சு நம்ம பார்த்தோம்னு சொன்னான். யோசிச்சு பாருங்க, உள்ளபடியே நாம் கொஞ்சம் பேசும்போது அப்படி சுற்றி தகப்பனா தாயான்னு வந்துட்டோம். நினச்சி பாருங்க, எந்த ஆணுமே தன்னுடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை தான் விரும்புகிறான், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் எந்த பெண்ணிடத்தில் நீங்கள் போங்க, எல்லா பெண்ணுமே உள்ளபடியே தன்னுடைய பிள்ளைகள், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவர்கள் காட்டுகிற பரிவு, அந்த பண்பாட்டு பதிவுகள், அவன் சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் எல்லாமே இந்த வீட்டில் இன்னைக்கு என்ன நாள் என்பதே நம்ம வீட்டு பெண்கள் தான் ஏன் சொல்லித் தர்றாங்க. அப்பாவுக்கு எங்கே தெரியும் இது என்ன பண்டிகைடா இன்னைக்கு அப்படின்னா, அதான் என்ன பலகாரம் செய்யறதுனால அவளுக்கு தான் தெரியும். இந்த எல்லா வகையிலுமே உள்ளபடியே பிள்ளைகளை வளர்ப்பதிலே பெண்கள் தான் முன்னிலையில் நிற்கிறார்கள். அவர்கள்தான் அன்றும் சரி இன்றும் சரி, அவர்களால் தான் நம்முடைய குடும்பங்கள் நிலைத்து நிற்கின்றன, வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, உலகிற்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றன என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.